தாவேகவுடன் கூட்டணி கணக்கு தொடர்பாக பரப்புரை தோறும் சூசகமாக பேசி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தாவேக கொடியை சுட்டிக்காட்டி பிள்ளையார் சுழி போட்டாச்சு என இபிஎஸ் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற தாவேகவை அதிமுக நெருங்குகிறதா என்ற பேச்சு எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஓராண்டிற்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்காக கடந்த ஏப்ரல் மாதமே சென்னை வந்து கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார். இதன் பிறகு அடுத்த சில மாதங்களில் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தங்கள் கூட்டணிக்குள் இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் வர இருப்பதாக ட்விஸ்ட் கொடுத்தார். கூட்டணி ஆட்சிக்கு தயார் என ஏற்கனவே கூறியிருந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுப்பது குறித்தும் அவ்வப்போது சூசகமாக பேசி வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதன் நடுவே கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அது தொடர்பாக கருத்து தெரிவித்த பழனிசாமி ஆளும் அரசின் நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டினார். அதே சமயம் நெரிசல் விவகாரம் குறித்து வீடியோ வெளியிட்ட தாவேகா தலைவர் விஜய் தனக்கு ஆதரவாக பேசிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இப்படியான சூழலில் சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பரப்புரை களத்திற்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. தருமபுரி மாவட்டத்தில் அவரை வரவேற்று தாவேகா பெயரில் பேனர்கள் காணப்பட நாமக்கல் மாவட்ட பரப்புரையில் தாவேகா கொடியும் பறந்தது. குமாரபாளையம் பிரச்சார கூட்டத்திலும் தாவேகா கொடி அசைய, அதோ பாருங்க கொடி பறக்குதா, பிள்ளையார் சூழி போட்டுட்டாங்க என ஆரவாரத்துடன் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். இந்த விவகாரம்தான் தற்பொழுது அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே கூட்டல் நெரிசல் விவகாரத்தில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் தாவேகாவை அதிமுக நெருங்குவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விஜய் தலைமையில்தான் கூட்டணி என்று தாவேகாவினர் குறிப்பிடும் நிலையில் புதிய கட்சியிடம் செல்லும் அளவுக்கு பழனிசாமி பலவீனமடைந்து விட்டாரா என கேள்வி எழுப்பினார். விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. விஜய் வந்தால் பாஜகவை பழனிசாமி கலற்றி விடுவார் என்றும் தினகரன் பேசினார். இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கலட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? அதே சமயம் விஜய்க்காக குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு தாவேகாவினர் தன்னெழுச்சியாக வருவதாகவும் கூறியுள்ளார். பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் எங்க கட்சி அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? இப்படி இருக்க மாற்றுக் கட்சியினர் கூட்டத்தில் தாவேகாவினர் கட்சி கொடியுடன் பங்கேற்க கூடாது என நாமக்கல் மாவட்ட துணை செயலாளர் மோகன் அறிவித்திருக்கிறார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாய்மூடியிருக்கும் நிலையில் இதுதான் தாவேகா தலைமையின் நிலைப்பாடா என்றும் பார்க்க வேண்டியுள்ளது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களில் தாவேகா தொடர்பான அம்சங்கள் காணப்படுவது விஜய் அபிமானிகள் மத்தியிலேயே இருவேறு கருத்துக்களை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். விஜய் இந்த விஷயத்தில் மறைமுக அனுமதி கொடுத்திருக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் கேள்வி எழுப்புகின்றனர். ரொம்ப கூர்ந்து பார்த்தா தலைமையோட ஒரு டேசிட் கன்சென்ட், விஜயோட ஒரு மறைமுக ஒரு அனுமதி இதற்கு இருக்குதோ என்ற சந்தேகம் வரும் நாட்களில் நமக்கு எழுந்துகிட்டு இருக்குது. இது விஜயை பலகீனப்படுத்தும். அது கட்டுப்பாடற்ற ஒரு அமைப்பு. அதில் உள்ள விஜய் அபிமானிகள் தங்கள் வாக்குகளை விஜயை மீறி முடிவு செய்கிறார்கள் என்ற ஒரு தோற்றம், விஜய் தலைமைக்கு தன் தொண்டர்கள் மீது கண்ட்ரோல் இல்லை என்ற தோற்றம் வருகிறது.
வலுவான கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தாவேகாவுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளார். ஆனால் மறுமுனையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தொண்டர்களுக்கு தாவேகா தெரிவிக்க வேண்டும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.